வீட்டில் செய்கிற இந்த திடீர் தோசைக்கு மவுசு ரொம்பவே அதிகங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோசை சாப்பிடணும்னு நினச்சோன்னே சுட்டு தின்னறலாம். ஐயையோ மாவு இல்லையே, மாவு ஊற வச்சு அரைக்கலையேன்னுலாம் நினைக்க வேண்டியதில்லை. இது ஒரு முழுமையான மில்லட் தோசைங்க. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸியாக சுட்டு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தோசையை காலையில் நைட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகும், குளுக்கோஸோட அளவு அதிகரிக்காதுங்க. இப்போலாம் சின்ன வயசுலேயே லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து 25 வயசுலேயே சுகர் வருது, மாத்திரை போடணும்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த தோசையை வந்து காலையில் நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை போடணும்னு சொன்னாலுமே நம்ம சுகருக்கு மாத்திரை போடாமல் அந்த சின்ன வயசில் உள்ளவங்க வந்து மறுபடியும் நார்மலாக இயல்பு நிலைக்கு வரலாம். இந்த தோசை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மில்லட்டை வச்சு செய்கிறோம். அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாங்க. ஏன்னா வந்து டெய்லி சாப்பாட்டில் ஒரு வேளையாவது நம்ம மில்லட் எடுத்துக்கணும். அந்த காலத்துலலாம் மில்லட் சாப்பிட்டுட்டு தான் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வெள்ளை அரிசி உணவு எடுத்ததுனால தான் கண்ட வியாதியும் வருது. அதனால் நம்ம உணவில் ஒரு வேளையாவது வந்து மில்லட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து டெய்லியும் வந்து மில்லட் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதை ஊற வச்சு அரைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம். எல்லா மில்லட்டையும் போட்டு இந்த மாதிரி தோசை மாவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி கரைச்சி கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு ஊற்றிட்டோம்னா சூப்பரான மில்லட் தோசை நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஈஸியாக ஜாலியாக செஞ்சு சாப்பிடலாம். என்னென்ன பொருள் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வரகு, தினை, சாமை, குதிரைவாளி, ராகி, அப்புறம் கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அரிசி போட்டுக்கலாம், ப்ரௌன் ரைஸ் போட்டுக்கலாம், மாப்பிள்ளை சம்பா போட்டுக்கலாம், எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு மாதம் கருப்பு கவுனி அரிசி போட்டேன்னா அடுத்த மாதம் சிவப்பு அரிசி போடுவேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து அளவு வந்து இந்த டம்ளர் வச்சு கொட்டுறேன்ல, அந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் தாங்க அளவு. பருப்பு மட்டும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு போடணுங்க. தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக. உளுந்து வந்து 4 டம்ளர் சிறுதானியம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து எடுக்கணுங்க. நான் மொத்தம் 3 டம்ளர், மொத்தம் எனக்கு 12 டம்ளர் வந்துச்சு. வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, அப்புறம் ராகி, கருப்பு கவுனி அரிசி மொத்தம் 6 × 2 12 டம்ளர். 12 டம்ளருக்கு வந்து நான் வந்து 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போடணும். அதனால் நான் வந்து 3 டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். 12 டம்ளர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஊர்லேருந்து கருப்பு உளுந்து வந்துருந்துச்சு, அது முழுசாக இருந்துச்சு. இது போன வருஷம் வாங்கின உளுந்து நல்லா இருந்துச்சு இப்போ வரைக்கும், அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, உடச்ச உளுந்து தான் இருக்குன்னா வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், உடச்ச உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் உளுந்துங்கிற அளவுக்கு. அப்புறம் வந்து நல்லா அதை எடுத்து எல்லாத்தையும் அளந்து தூசியெல்லாம் தூசி இருக்காதுங்க. நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால தூசி எதுவும் இருக்காது. அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றரை கலந்து அதுக்கப்புறம் நல்லா அலசி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்க. சிறுதானியம் மில்லட்டை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து அதோட சத்து முழுசாக வந்து நம்ம உடம்புக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அலசின தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றினோம்னா அவ்வளோ சத்துங்க. ஏன்னா சிறுதானியத்தில் மில்லட்டில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ சத்து இருக்குது. அந்த தண்ணியை கீழே வேஸ்ட்டாக ஊற்றாமல் நம்ம செடி வச்சுருந்தோம்னா அதில் ஊற்றிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக அந்த சிறுதானியத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நம்ம வீடு வந்து கீழே சின்னது, அதனால் மேலேனா கொஞ்சம் காத்தோட்டமாக அப்படியே ஃப்ரீயாக வந்து அலசிக்கலாம். நல்லா அலசணுங்க இதை, ஏன்னா அவ்வளோ தூசி இருக்கும். இதில் ராகியில் வந்து நிறைய தூசி இருக்கும். அதனால் ஒரு 4-5 தடவை எவ்வளோ அந்த வெள்ளை தண்ணி வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும், அந்த அழுக்கு வந்து கிளியராக ஆகுற வரைக்கும் கழுவணுங்க. நல்லா கழுவி நல்லா காய வச்சிடணும். நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளே வந்து இது காயறதுக்கு போதும். கொஞ்சம் லைட்டாக தான் வெயில் இருக்குன்னா ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட வெயிலே இல்லைங்க, வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஃபேனை போட்டு நல்லா நிழல்லையே காய வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாத அளவுக்கு. இப்போ நான் வந்து 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். இருந்தாலும் எதுக்காக வந்து உங்கள்கிட்ட வறுத்து காமிக்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து வெயிலில் காய வைக்க முடியாது அப்படிங்கிறவங்களால நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் காவாசி கொட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கீழே உள்ளதை மேலே கொண்டு வர முடியும், மேலே உள்ளதை கீழே கலந்து போயிருந்தோன்னா அப்படியே நெருப்பு படப்பட கருகி போயிடும். கருகக்கூடாது. சிம்மிலையே வச்சு நல்லா சூடு வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து மறுபடியும் வந்து ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. வறுத்து எடுத்து ஆற விட்டதுக்கப்புறம் நேராக போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வைக்காதீங்க மில்லட்டை வீட்டில்.
எல்லாமே 2 டம்ளர் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ கிட்ட நின்றுச்சு. அதனால் எல்லாமே சேர்த்து மில்லட்டு, அரிசி, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணுங்க. வெந்தயம் போடுறத நான் காமிக்கலை. அதையும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு 3.5 கிலோ வந்துச்சு. கிண்ணம் வந்து ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு. ஆக மொத்தம் 3 கிலோ அரைச்சி எடுத்தேன். பாருங்கள், அந்த கிண்ணத்தோட முக்கால்வாசி இருந்தது. இப்போ அரைச்சி எடுத்தோன்னே அந்த செம்படம் ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் அந்த கவர்லையும் வந்துச்சு. நான் கவர் எடுத்துகிட்டு போகல, அப்புறம் அங்கே உள்ள கவரில் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தேன். வந்தோடனே வந்து அப்படியே வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். வந்தோடனே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தான் பூச்செல்லாம் பிடிக்காது. இந்த மாவை நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பூச்சி எதுவுமே வராதுங்க. நான் வந்து அன்றைக்கே வந்து நைட்டு வந்து சாயந்தரமாக அரைச்சிட்டு வந்தேன். நைட்டே வந்து உப்பு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேங்க, மறுநாள் காலையில் ஊற்றுறதுக்காக. நீங்கள் ஈவினிங் நைட்டில் ஊற்றணும் அப்படின்னா காலையிலே ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடும். நான் மறுநாள் காலைல ஊற்ற போகிறேங்கிறதுனால நைட்டு ஊற வச்சு நைட்டு தூங்குறப்ப அப்படியே உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அப்படி புளிச்சு வந்துருந்துச்சு. எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களால் வந்து நான் ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியல, நான் மறந்துட்டேன். இப்போ நைட்டு ஊற்றணும் அப்படின்னா காலையில் ஒரு 12 மணிக்கு தான் ஞாபகம் வருது அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரமாவது புளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உடனே கரைச்சி ஊற்றலாம், பட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. தோசை நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நைட்டு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா புளிச்சிடும். பாருங்கள், இட்லி மாவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல எப்படி புளிக்கும், அந்த அளவுக்கு புளிச்சிருங்க. ஏன்னா நம்ம இட்லி மாவுக்கு போடுற அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே போடுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சத்தான ஒரு தோசைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வேலை மெனக்கட்டு நம்ம இந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இது 2 மாதத்துக்கு வந்துடுங்க. வாரத்தில் 3 நாள் நான் அந்த மில்லட் தோசை செஞ்சுருவேன். நம்ம இந்த மில்லட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேயே நம்ம உடம்புல நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நம்ம உடம்புல சேஞ்சாக இருக்கிறது நிறையா உடம்புல வந்து சின்ன சின்ன வியாதியாக இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு குணமாகிறத வந்து நம்ம ஒரு 6 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி மில்லட்டில் சாப்பிட்டோம்னா தெரியுங்க. ஆரோக்கியமாக வாழுவோம். இப்போ உள்ள சாப்பாடு எல்லாமே கலப்படம் தான், எதுவுமே கலப்படம் இல்லாமல் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். பாருங்கள், தோசை மறுநாள் காலையில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹஸ்பண்டே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்னுமே நைட்டே ஊற வச்சிருனி, இது சூப்பராக இருக்குது, நல்லா நார்மல் தோசை மாதிரி அப்படின்னு. 2 தோசைக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. 2 தோசை காலையில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 தோசை, ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு. நாங்கள் புரட்டாசிங்கிறதுனால முட்டை வச்சுக்கல, இல்லைனா கண்டிப்பாக ஒரு முட்டை வச்சுருவோம். வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் நிறையா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப சத்தானது. உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக வாழ்வோம். நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது தப்பே இல்லை. அதுவும் ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது தப்பே இல்லை. நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.